நம்ம இன்னைக்கு படிக்கலாம் பேசலாம் வாங்க சேனல்ல இங்கிலீஷ்ல யூனிட் 2 த நியூ ஸ்டார்டர் பார்க்க போறோம். அதாவது டென்சின் ஒரு பையன் அவன் வந்து எங்கன்னா டிபெட்ல இருந்து வரான். எங்க இந்தியாவில், அதாவது ஹிமாச்சல பிரதேசத்துக்கு, இந்தியாவில் உள்ள ஹிமாச்சல பிரதேசத்துக்கு வரான். ஆனா அவன் டிபெட் கண்ட்ரிய விட்டு லீவ் ஆகுறத கண்டு அவன் வருத்தமா அழுறான். அப்ப அவன் வருத்தமா இருந்த நேரத்துல என்னன்னா அவன் அங்க திபெத்ல என்னெல்லாம் இருந்தோ அதையெல்லாம் பற்றி ஒரு ஜேர்னல் புக்கா எழுதிட்டு அவனை பற்றி சொல்றான். என்னன்னா, என்னுடைய பேர் டென்சி, நான் திபெத்ல இருந்து வரேன். நான் திபெத்ல இருந்து இந்த இந்தியாவில் உள்ள இமயமலை பிரதேசத்துக்கு வந்திருக்கிறோம். நாங்க ரெஃப்யூஜ் கேம்ப் போட்டு வாழக்கு தான் இந்த இந்தியாவுக்கு வந்தோம். நான் கொஞ்சம் இங்கிலீஷ்ல கொஞ்சம் வார்த்தைகள் படிச்சுட்டேன். அடுத்தது நாங்கள் இமயமலை பிரதேசத்தை விட்டு கர்நாடகாவுக்கு போனோம். கர்நாடகா KARNATAKA கர்நாடகா. அடுத்து ரெஃப்யூஜ் கேம்ப் RUFUGEE ரெஃப்யூஜ் CAMP கேம்ப் ரெஃப்யூஜ் கேம்ப். அங்கே கர்நாடகாக்கு போனாங்க. அப்போ my family had a hard time adjust to this new country. எங்கள் குடும்பம் கஷ்டப்பட்டு இந்த கண்ட்ரிக்கு வந்து சேர்ந்தோம். We moved many times. We first lived in மெகலோகேங்னு ஒரு இடத்துல வாழ்ந்து வந்தோம். அதுக்கப்புறம் அங்க இருந்து மாறி மைசூர். அடுத்தது மைசூருக்கு கிளம்புனேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு இடம் சொன்னேன்ல, மெகலோகேங்னு MEGLODGANG மெகலோகேங். And then we moved to Mysore. அடுத்தது எங்க போச்சுன்னா மைசூர். தமிழ்நாட்டில் உள்ள மைசூர் இருக்கு. Spell the word Mysore. MYSORE Mysore. And from Mysore we went to the Gurupura. நாங்கள் மைசூருக்கு அடுத்தது குருபுராய்க்கு சென்றோம். GURU குரு, PURA குருபுரா. And then to கோகல். அடுத்தது நாங்கள் இங்கே கோகலுக்கு வந்தோம். Was tired, homesick, fine. Homesick. Spell the word கோகல். COKOLLEGAL கோகல். I was tired and homesick. டென்ஷன் டயர்டாகவும் ஹோம்சிக்காகவும் இருந்தான். Finally, we decided to come back, settle in Gurupura. அது குருபுராய்க்கு வந்து சேர்ந்துச்சு. Beginning a new life in a new place. Not easy. We did understand the system in India. We did know how to get a house. நாங்கள் இந்த இந்தியா சிஸ்டத்தில் எப்படி வாழ்கிறதுன்னு எங்களுக்கு புரியலை. எங்களுக்கு புதுசாக வீடு வாங்குறது எப்படின்னு தெரியல. ஷாப்பிங் ஃபார் ஃபுட் வாஸ் த மோஸ்ட்லி டிஃபிகல்ட் ஜாப். அதாவது ஷாப்பிங் பண்ணியது ரொம்ப கஷ்டம். ஸ்பெல் த வேர்ட் டிஃபிகல்ட். difficult DIFFICULT difficult. Job job. And we didn't know the name of
the item we wanted to buy. நாங்க எங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கு போனோம். We asked the refugee. Spell the word refuge. R-U-F-U-G-E. Refuge. R-E-L-I-E-F. Refuge life. Refugee life group to help us. நாங்கள் என்ன refugee life group விழிச்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ண கேட்டோம். They arranged a house. அதாவது அவையே எங்களுக்கு ஒரு வீடு தயாரிச்சணும் for us and show us where to buy what we need. நாங்கள் எங்களுக்கு தேவையானது எங்கே வாங்கலாம்னு அவையே அந்த refugee life group சொல்லி தந்துட்டாங்க. Then they even helped us get admission to the school. அவங்க என் டென்ஷனாக என்ன அங்கே பள்ளியில் அட்மிஷன் கொடுக்க ஹெல்ப் பண்ணுச்சுனும். I started going to school in the beginning. I didn't understand anything. I often taught my friends in Tibet. I would cry every day after I returned from school. I want to go back to my school and be with my friends. இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. அடுத்த filling the blanks எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.